Good morning, students. Social Science Civics Unit 2 Central Government. First, I will remember for you the three organs of central government is namely Union, Executive, Legislative, and Judiciary. It is a central government is a supreme government of a country. அதுதான் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்னா எதுனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி தான் வந்து சென்டராக இருக்குது. இது இஸ் ஆர்டிகல் 52 and 78 part 5ல் தான் வந்து நமக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றினதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. திஸ் கான்ஸ்டியூஷன்ஸு இட் டீல்ஸ் வித் த எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வருவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் மினிஸ்டர் இவங்க தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர் பவரில் வந்து பார்த்தோம்னாக்கா அதில் வந்து பார்லிமெண்ட் வரும். பார்லிமெண்ட் நேரத்து சென்ட்ரலில் இருக்கக்கூடியது. இதில் டூ ஹவுசஸ் இருக்குது. அதில் வந்து ராஜ்யசபா அண்டு லோக்சபா. இதில் வந்து ராஜ்யசபாவில் பார்த்தோம்னா 238 எலெக்டட் பை தி ஸ்டேட் அசம்பிளி. அதாவது 238 பேர் வந்து எலெக்ட் பண்ணிடுறாங்க. எதில் இருந்துன்னா ஸ்டேட் அசம்பிளிலேருந்து எலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 12 இஸ் நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் மூலயமா நாமினேட் ஆகிறது பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது யாருன்னா 12 மெம்பர்ஸ். ஓகேவா? இது வந்து ராஜ்யசபாவில். லோக்சபாவில் பார்த்தோம்னா 543 எலெக்டட் பை த பீப்புள் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து 543 எலெக்டட் மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறோம். இது வந்து லோக்சபாவில். நெக்ஸ்ட்டு 2 நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட். இதில் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னாக்கா 2 பேரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா அவங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து அதர் ஜட்ஜஸ் இன் 27. அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஜட்ஜஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதில் 27 அதர் ஜட்ஜஸும் இருக்கிறாங்க, சீஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில் இருக்கு இல்லையா, அந்த இதுவும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னுட்டு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதாவது குவாலிஃபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் அண்டு எலெக்ஷன் ஆஸ் அ பிரசிடென்ட், எப்படி வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ஆஃப் அ பிரசிடென்ட், எலெக்ஷன் எப்படி வந்து நடத்துகிறாங்க பிரசிடென்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் அ பிரசிடென்ட், அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமூவ் ஆஃப் அ பிரசிடென்ட், எப்படி அவங்கள அந்த ஜாப்லேருந்து போகிறாங்கன்னா எப்படி வந்து ரிமூவ் ஆக முடியும் இன்னத்தை பற்றியும். நெக்ஸ்ட்டு ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ பிரசிடென்ட், அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது அதை பற்றியும் நம்ம இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? பிரசிடென்ட் இஸ் டிசைட் த ஃபஸ்ட் சிட்டிசன் இன் இந்தியா. இந்தியாவோட ஃபஸ்ட் சிட்டிசன் யாருன்னு பார்த்தோன்னாக்கா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் இஸ் நாமினேட்டட் இன் த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஹீ இஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டின்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இஸ் அ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் அ ஆர்மி ஃபோர்ஸ். அந்த ஆர்மி ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு சுப்ரீம் கமாண்டராக யார் இருப்பாங்கனாக்கா நம்மளோட நாட்டோடைய பிரசிடென்ட்டு தான். ஓகேவா? அவங்க தான் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஃபோர்ஸ், அதாவது குடியரசுத் தலைவர் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அதாவது சட்டத்திற்கு வந்து சட்டத்திட்டங்களை போடுறதுக்குள்ள ஹெட்டாக இருக்கிறது பார்த்தோம்னாக்கா பிரசிடெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் இஸ் த கான்ஸ்டியூட்டிங் த ஜட்ஜஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாகவும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா ராஷ்டிரபதி பவன் இஸ் அ நியூ டெல்லி. இது வந்து இவங்க இருக்கிற பிளேஸ் வந்து த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெசிடென்ட் ஆஸ் அ ராஷ்டிரபதி என்ன நியூ டெல்லி தான் வந்து ராஷ்டிரபதியில் இருக்கக்கூடிய நியூ டெல்லியில் தான் வந்து பிரசிடென்ட்டோட ஹவுஸ் நடத்து இருக்குது.
நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஆல்சோ பிரசிடென்ட் is located in the same building. ஆஃபீஸும் வந்து அதிலே தான் இருக்குது. அவங்களுடைய ஹவுஸ் அண்டு இதுவும் வந்து ஆஃபீஸும் வந்து ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட். எப்படி என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் பிரசிடென்ட் ஆகிறதுக்குன்னு பார்த்தோன்னா த கான்ஸ்டிடியூஷன் லேஸ் டன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ பிரசிடென்ட் இஸ் conducted and he or she should is a citizen of India. இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க he must is completed the age of 35 35 வயசு ஃபுல்ஃபில் ஆனவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட் he must hold in the any office of profit unit of a union state and local government. அவங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. he should have a other qualification is required become the member of a Lok Sabha. இவங்க வந்து எதில் வந்து மெம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா லோக்சபாவில் ஒரு மெம்பராக இருக்கணும்னுட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் ஆஃப் அ பிரசிடென்ட். அவங்க பிரசிடெண்ட்டை வந்து எப்படி வந்து எலெக்ட் பண்ணுறாங்க இன்னத்து தான் வந்து எலெக்ஷன் ஆஃப் அ பிரசிடென்ட்னுட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்குறோம். த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை தி எலெக்ட்ரல் காலேஜ். அதாவது எலெக்ட்ரல் காலேஜ் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா பீப்புள். ஓகேவா. சாதாரண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் வந்து எலெக்ட்ரல் காலேஜ் பீப்புள். அவங்க வந்து பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு த எலெக்ட்ரல் காலேஜ் கன்சிடர்ஸ் த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் both houses of parliament. both houses-னா எது ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இஸ் both houses-னுட்டு சொல்கிறோம். அவங்களும் வந்து பார்லிமெண்ட்டில் அவங்களும் ஓட் போட்டு எலெக்ட் பண்ணி பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த எலெக்டட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் அண்டு எலெக்டட் மெம்பர் ஆஃப் த நேஷன் கேபிட்டல் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரி இருக்கிற பாண்டிச்சேரி டெல்லி ஆல்சோ கன்சிடர் திஸ். அப்போது இவங்கெல்லாம் அங்கே அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் வந்து ஓட் பண்ணி தான் யார் எலெக்ட் பண்ணுறாங்கனாக்கா பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. இவங்க எத்தனை வருஷம் வந்து இந்த பதவியில் இருக்கலாம்னா 5 years. த பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் ஃப்ரம் த 5 years கேன் பி ரீஎலெக்ட் 5 years. ஓகேவா. இவங்கள கேன் பி ரீஎலெக்டும் பண்ணலாம். மறுபடியும் எலெக்ஷனில் நின்று ரீஎலெக்ஷனும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் அ பிரசிடெண்ட். என்னென்ன பவர்ஸ் இருக்குது பிரசிடெண்ட்டுடைய பவர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வந்து பார்த்தோம்னாக்கா it considers the various in these article 77 is required the government power executive power வந்து சொல்கிறாங்க. the executive powersல வந்து the union shall be taken the name of a president. அதுதான் வந்து யூனியன் தான். இவங்க வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் பவரில் பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். he is responsible is making a வைட் வெரைட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட். நிறைய வெரைட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறவங்களும் பிரசிடென்ட் தான். appointed the governor of the state, chief judges of Supreme Court, High Court, Attorney General. Next Auditor General, Chief Election Commission of சேர்மேன். அவங்க சேர்மேனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷன் சேர்மேனு. இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதும் பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC சொல்லுவோம் இல்லையா, அதற்குரிய சேர்மேனையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட்டு தான். நெக்ஸ்ட்டு அம்பாசிடர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் அதர் கண்ட்ரிஸ். அதே மாதிரி அம்பாசிடர் ஆஃப் ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ்லையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னாக்கா பிரசிடென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா he appointed the commission of investigation into the condition SC and ST all other backward classes. அவர் வந்து யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், SC and ST backward classes கூட. ஓகேவா. he is a supreme commander of a defense force. defense forceல supreme commander யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான். this capacity of a president can be appointed the army, navy and air chief. அப்போ இவர் தான் வந்து ஆர்மியோட ஃபோர்ஸோட ஹெட்டு யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட். அப்போ இவங்க தான் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்மி, நேவி, ஏரில் இருக்க ஏர் சீஃப்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். ஓகேவா. லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்த்தோன்னா த பிரசிடென்ட் தான் வந்து he nominate the president
லீஸ்ட் இந்த ட்வைஸ் இந்த இயர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்க த நாமினேட்டட் இந்த 2 ஹவுசஸ் இருக்கு இல்லையா, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, இதில் 12 பர்சனை வந்து எமினன்ட் இந்த லெக்சரராக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்டு, நெக்ஸ்ட்டு சோஷியல் சர்வீசஸ், இதெல்லாம் இருக்கிறவங்கள வந்து 12 மெம்பர்ஸை ராஜ்யசபாவில் 12 மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. He is also can be nominated two persons belong to the Anglo-Indian community in the Lok Sabha. Anglo-Indian community Lok Sabha பார்த்தோன்னா 2 members அப்பாயிண்ட் பண்ணுவோன்னு பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டே. அப்போ அதில் யாருன்னா முக்கியமானவங்க ஆங்கிலோ இண்டியனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 2 members. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பவர் பார்த்தோம்னா மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட்டில் தான் வந்து மணி பில்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் 2 ஹவுசஸ் இருக்குது இல்லையா, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, இந்த 2 ஹவுஸில் ஒரு ஹவுஸ் வந்து இல்லைனாலும் இந்த பில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறது யாருன்னு பார்த்தோன்னாக்கா பிரசிடென்ட் தான் பார்ப்பாங்க. ஓகேவா. ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பிரசிடென்ஸ் இஸ் பிஃபோர் இந்த லோக்சபா பை த யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு யார்கிட்ட கொடுப்பாங்கனாக்கா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா நிர்மலா சீதாராமன். இப்போ அவங்க வந்து யார்கிட்ட ஃபஸ்ட்டு சைன் வாங்குறாங்கன்னு பார்த்தோன்னாக்கா பிரசிடென்ட்கிட்ட தான் வாங்குவாங்க. ஓகேவா. அவங்க அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னாக்கா பட்ஜெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா யூனியன் பட்ஜெட்டெலாம் வந்து பார்த்தோன்னா யார் போடுறதுன்னா ஃபினான்ஸில் வந்து பார்த்தோன்னாக்கா பிரசிடென்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. அதில் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணுறதும் ரீகமெண்ட் பண்ணுறதும் சரி எல்லாமே வந்து அவங்க சொல்கிறது மூலயமா தான், பிரசிடென்ட் மூலயமா. நெக்ஸ்ட்டு வந்து ஜுடிஷியல் பவர் வந்து ஆர்டிகல் 72 இஸ் கன்ஃபார்ம் த பாடன்ஸ், அதாவது மன்னிப்பெல்லாம் வழங்குறது பார்த்தோன்னாக்கா அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள ஜெயிலில் போட்டாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கணும் இந்த பாடன்ஸ்லாம் கொடுக்கறது வந்து பார்த்தோன்னாக்கா யார்கிட்ட இருக்குன்னாக்கா இந்த பவர், ஜுடிஷியல் பவர் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி பவரில் பார்த்தோம்னா ஆர்டிகல் 53(2) இஸ் டன் பை தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன் த யூனியன் ஷெல் பி விசிட்டட் இன் த பிரசிடென்ட். ஏதாவது டிஃபென்ஸ் பவர்ஸ்லாம் வந்து யார்கிட்ட இருக்கோன்னாக்கா மிலிட்ரி பவர் ஏற்கனவே சொன்னாலே ஆர்மி ஃபோர்ஸோட ஹெட் யாருன்னு பார்த்தோன்னாக்கா பிரசிடென்ட் தான். அப்போ டிஃபென்ஸ் எல்லாம் வந்து ஷெல் பி விசிட்டட் இன் த பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் இஸ் டிக்ளேர்ட் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் அ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இந்த கண்ட்ரி. டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் அவர் தான் ஹெட்டாக இருக்கிறதுனால அவர் தான் வந்து ஏதாவது மிலிட்ரியில் சுப்ரீம் கமாண்டருக்கே ஆர்டர் போடுறவர் அவங்க தான், யாருன்னா பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா diplomatic power. The president is appointed in India diplomatic power. The president is considered within the all foreign government. ஃபாரின் கவர்மெண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னாக்கா அந்த பவரும் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ஆஃப் பவர். எமர்ஜென்சி பவர்னு பார்த்தோம். எமர்ஜென்சி பவர் வந்து ஆர்டிகல் 352 எமர்ஜென்சி பவர் நேஷ்னல் எமர்ஜென்சி கன்சிடர் பண்ணுறதும் யாருன்னா பிரசிடென்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் பிரசிடென்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 360 financial emergency also declared by the president. Okay, next one on the remove of a president. How to remove the president? Okay, the president is may be written under the address. அதாவது அவருக்கு வந்து வேலையை விட்டு போகிறாருனாக்கா அவரோட கைப்படை எழுதி கொடுக்கணும். இல்லைனாக்கா ரிசைன் பண்ணுறதா இருந்தால், இல்லைனா சம்டைம்ஸ் டெத் ஆகலாம். வேலையில் இருக்கக்குள்ளேயே, அதாவது பிரசிடெண்ட்டாக இருக்கக்குள்ளேயே டெத் ஆகிட்டாருனாலும் யார் வந்து அடுத்தது பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா பிரசிடெண்ட் அதுக்குள்ளே தேர்ந்தெடுக்கலைன்னா அது வரைக்கும் பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட் தான் இருப்பாங்க. ஓகேவா. ஆர்டிகல் 61 இம்ப்ளிமெண்டட் த கம்ப்ளைண்ட். அவர் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் வந்து அது கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம கொடுக்கணுன்னா 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகேவா. ஆனால் வந்து அவர் மேலே அவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு
ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ பிரசிடெண்ட், அவருக்கு என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது, சம் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ், ப்ரிவிலேஜஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, சம் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ பிரசிடெண்ட் பார்த்தோன்னாக்க அக்கார்டிங் ஆர்டிகல் 361(1), president of a government of a state shall be not answerable to the any court. அவர் வந்து எந்த கோர்ட்டுக்கும் வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, இதுதான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்க பிரசிடெண்ட்டோடைய அட்வான்டேஜஸ்ன்னுட்டு சொல்லலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் எத்தனை பிரசிடெண்ட் வந்திருக்காங்கன்னா 14 பிரசிடெண்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 14 பிரசிடெண்ட் வந்து 1950லேருந்து ஆரம்பித்து 2020 வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தோன்னா ராம்நாத் கோவிந்த் தான் இருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத், 1950லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் 14 பிரசிடெண்ட் வந்து இருக்கிறாங்க இந்தியாவில். ஓகேவா, தேங்க்யூ.